Hi friends, welcome to our RRB PO Prelims test series. Before watching this video, do subscribe our channel and share with your friends. Then, இந்த வீடியோ வாட்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கொஸ்டின் பேப்பரோட பிடிஎஃபை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ரொவைட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த கொஸ்டின் பேப்பரை பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணிவிட்டு 20 to 25 minutes டைம் செட் பண்ணிக்கோங்க. டோட்டலாக இந்த கொஸ்டின் பேப்பரில் 40 கொஸ்டின்ஸ் இருக்கும். யூ ஆல் நோ தட் இன் ஆர்ஆர்பி பிஓ ப்ரிலிம்ஸ் 40 குவான்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும். தென் 40 ரீசனிங் கொஸ்டின் இருக்கும். இதில் நாங்கள் குவான்ஸ் கொஸ்டின் மட்டும்தான் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ரீசனிங் கொஸ்டின் வி வில் ஆட் சூன். ரீசனிங்கும் சேர்த்து கம்ப்ளீட் ஃபுல் மார்க்காக நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம். பட் ஃபார் த டைம் பீயிங் வி ஆர் ப்ரொவைடிங் ஒன்லி த குவான்ஸ் கொஸ்டின். ஸோ அதனால் நீங்கள் வந்து டோட்டல் 45 minutes, ஸோ டோன்ட் கீப் 45 minutes. நாங்கள் குவான்ஸ் கொஸ்டின் மட்டும்தான் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறதுனால 20 to 25 minutes டைம் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு எவ்வளோ கொஸ்டின்ஸ் கம்ப்ளீட் பண்ண முடியுதுன்னு பார்த்துட்டு தென் கம் அண்ட் வாட்ச் த வீடியோ ஃபார் சொல்யூஷன்ஸ். The first question is, in a school there are 150 students and average marks of the class in a test is 70. So total 150 students இருக்காங்க. மார்க் எவ்வளோ, ஆவரேஜ் மார்க் எவ்வளோ அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா 70. ஆவரேஜ் மார்க் ஆஃப் த 50 ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் த கிளாஸ், இந்த 150ல் 50 பேர்த்தோடது எவ்வளோ அப்படின்னா 80 மார்க்ஸ். அண்ட் 50 அதர் ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் 50. இன்னொரு 50 பேர்த்தோடது எவ்வளோ அப்படின்னா 50 மார்க்ஸ். அப்போது டோட்டலாக 100 ஆயிடுச்சு. அப்போ ரிமைனிங் 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட ஆவரேஜ் என்னென்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போது எப்போவுமே இந்த மாதிரி கொஸ்டின்ஸை வி ஹாவ் டு டூ இட் இன் ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் கான்செப்டில் பண்ணால் தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அப்போ இங்கே வந்து டோட்டல் ஆவரேஜ் எவ்வளோனா 70. அப்போ இந்த 50 பேர்த்துக்கு டோட்டல் ஆவரேஜோட 10 மார்க் அதிகமாக இருக்கு இல்லையா. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்கிட்டையும் 10 மார்க், இந்த 50 பேர்த்துக்கிட்ட என்னவா இருந்திருக்கும் 10 மார்க் அதிகமாக இருந்திருக்கும். ஸோ டோட்டலாக இவங்கக்கிட்ட இந்த 50 பேர்த்துக்கிட்ட எவ்வளோ சர்ப்ளஸாக இருக்கும் அப்படின்னா 10 into 50, ஸோ 500 நமக்கு சர்ப்ளஸாக இருக்கும். இந்த 50 பேர்த்துக்கு பார்த்துட்டிங்கன்னா 50 மார்க்ஸ் தான் ஆவரேஜ். அப்போது டோட்டல் ஆவரேஜோட இவங்களுக்கு என்னவா இருக்குது 20 மார்க்ஸ் டெஃபிசிட்டாக இருக்குது. எப்பவுமே டெஃபிசிட் அப்படிங்கிறத நம்ம மைனஸில் எழுதிக்கணும். இங்கேயும் 50 பேர், அப்போ 20 மார்க்ஸ் into 50 இவங்களுக்கு 1000 டெஃபிசிட்டாக இருக்கும் இல்லையா. ஸோ அப்போ இவங்க இந்த 500 மார்க்கை இவங்களுக்கு கொடுத்தா கூட இன்னும் இவங்களுக்கு 500 மார்க் பத்தாது. ஸோ விச் மீன்ஸ் இன்னும் 500 அவங்களுக்கு டெஃபிசிட்டாக தான் இருக்குது. அப்போ இந்த 500 ஆப்வியஸாக யார் கொடுத்துருக்கணும், இந்த ரிமைனிங் இருக்கிற 50 ஸ்டூடெண்ட்ஸ் தான் கொடுத்துருக்கணும். இவங்கக்கிட்ட இருக்கிற டெஃபிசிட் இவங்கக்கிட்ட இருந்து தான் கிடச்சிருக்கும். அப்போது இவங்களுக்கு ப்ளஸ் 500, அதாவது 500 மார்க்ஸ் இந்த 50 பேர்த்துக்கு சர்ப்ளஸாக இருந்தால் தான் இவங்களுக்கு 500 மார்க்ஸு கொடுக்க முடியும். ஸோ அப்போ இவங்களுக்கு டோட்டலாக 500 மார்க்ஸ் சர்ப்ளஸ்னால் 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அப்போ 500 டிவைடட் பை 50, 10 மார்க்ஸ் எவ்ரி ஸ்டூடெண்ட் கிட்ட சர்ப்ளஸாக இருந்திருக்கும். விச் மீன்ஸ் ஓவரால் ஆவரேஜ் ஆன 70 கூட நம்ம என்ன பண்ணணும் 10 ஆட் பண்ணணும். ஸோ 70 + 10 ஆன்சர் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா 80 இருந்திருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், a chemist mixed 2 chemicals A and B, 490 ml mixture of chemical A and chemical B in the ratio 4:3 is mixed with 245 ml of mixture of chemical A and B in the ratio 9:5. ஸோ ஒரு மிக்சரில் எவ்வளோ அளவு எடுக்கிறாரு அப்படின்னா 490 ml எடுக்கிறாரு. அதில் A and B எந்த ரேஷியோவில் இருக்குது அப்படின்னா 4:3ங்கிற ரேஷியோவில் இருக்குது. அதே மிக்சர் 2ல் என்ன பண்ணுறாருன்னா 245 ml தான் எடுக்கிறாரு. அதில் A and B எந்த ரேஷியோவில் இருக்குது அப்படின்னா 9:5ங்கிற ரேஷியோவில் இருந்திருக்கு. தென் வாட் வில் பி த கெமிக்கல் A and B இந்த ஃபைனல் மிக்சர். ஸோ இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுறாரு இல்லையா. அப்போ நமக்கு ஃபைனலாக M3ன்னு ஒரு மிக்சர் கிடைக்கும். ஸோ அதில் A and Bயோட ரேஷியோ என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளோட கொஸ்டின். ஸோ எப்படி இந்த கொஸ்டின் கால்குலேட் பண்ணணும்னா, இதை நம்ம ரேஷியோவாக மாற்றினா 2:1 இல்லையா. M1லேருந்து 2 பார்ட் எடுப்பார், M2லேருந்து 1 பார்ட் எடுப்பார். அதுதான் நமக்கு கான்செப்ட். ஸோ இப்போது பட் இதை ஆட் பண்ணிங்கன்னா இது 7ஆக இருக்குது, இது நமக்கு 14ஆக இருக்குது இல்லையா. ஸோ இந்த ரேஷியோ ஆட் பண்ணும்போது என்னவா இருக்குன்னா 1:2 இருக்குது. பட் நம்ம எவ்வளோ பார்ட்ஸை நம்ம எடுக்கிறோம் 2:1 எடுக்கிறோம்.
ஸோ அப்போ இந்த 1:2 நம்ம என்னவா மாற்றணும், 2:1 மாற்றணும். 2:1 மாற்றணும்னா சிம்பிளாக இதை 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்படின்னா இந்த M1 மட்டும் 4ஆல் மல்டிப்ளை பண்ணுனா 2:1 மாறிடும் இல்லையா. 4:2னா 2:1 மீனிங். ஸோ அப்போ இதை 4ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது இதையும் 4ஆல் மல்டிப்ளை பண்ணும். கம்ப்ளீட் ரேஷியோவை 4ஆல் மல்டிப்ளை பண்ணும். ஸோ திஸ் வில் பிகம் 16, 12. தென் இது அப்படியே தான் இருக்கும், ஏன்னா 2ஆகவே தான் இருக்கனால 9, 5. ஸோ இப்போ என்ன பண்ணிக்கணும், நமக்கு தேவையான அந்த 2:1ங்கிற ரேஷியோவில் இது மாறிடுச்சு. ஸோ 28, 14 இல்லையா. ஸோ அப்போ அது என்னவா மாறிடுச்சு, 2:1 மாறிடுச்சு. இப்போ நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்லை, இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கனாலே போதும். அதுதான் உங்களோட ஆன்சராக இருக்கும். ஸோ அப்போ என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா 25:17 இருந்திருக்கும். ஸோ M3ல A:B என்னவா இருந்திருக்கும், 25:17 இருந்திருக்கும். A mixture contains milk and water in the ratio 6:5 கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு மிக்சரில் மில்க் அண்ட் வாட்டர் இருக்குது. எந்த ரேஷியோவில் இருக்குது அப்படின்னா 6:5ங்கிற ரேஷியோவில் இருந்திருக்கு. வாட் இஸ் த இனிஷியல் குவான்டிட்டி ஆஃப் த மிக்சர். ஸோ இப்போ இனிஷியல் டோட்டல் லிட்டர்ஸ் எவ்வளோவா இருக்குன்னு நம்மளை கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1, ஸ்டேட்மெண்ட் 2ன்னு 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ வி ஹாவ் டு ஃபைண்ட் வெதர் ஸ்டேட்மெண்ட் 1 மட்டும் வச்சு ஆன்சர் பண்ண முடியுமா, ஆர் 2 மட்டும் வச்சு ஆன்சர் பண்ண முடியுமா, ஆர் ரெண்டுமே வேணுமா, ரெண்டுமே தேவை, ரெண்டுமே வச்சும் நம்மளால் சொல்ல முடியாதா அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 என்ன அப்படின்னா, இஃப் 22 liters ஆஃப் மில்க் இஸ் டேக்கன் அவுட் ஆஃப் த மிக்சர், 22 liters ஆஃப் மில்க் இஸ், அப்போ மில்க்லேருந்து 22 liters வெளியே எடுத்துட்டீங்க அப்படின்னா, அந்த வாட்டர் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, ரிமைன்ஸ் த சேம். அப்படின்னா அது எந்த சேஞ்சுமே பண்ணாமல் இருந்தோம்னா ரேஷியோ என்ன ஆகும்னு சொல்லியிருக்காங்கன்னா ரிவர்ஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரேஷியோ என்ன ஆகும், நமக்கு 5:6ன்னு மாறிடும். ஸோ வாட்டர் நமக்கு என்னது, சேமாக இருக்குது இல்லையா. ஸோ see if you know the concept, நம்ம இதை சால்வ் பண்ணணுங்கிறது இல்லை. ஸோ we can say that கண்டிப்பாக ஸ்டேட்மெண்ட் 1 மட்டும் வச்சு ஆன்சர் பண்ண முடியும்னு சொல்லிடலாம். பட் இந்த கான்செப்ட் எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னா, இப்போது இது ஈக்குவல், வாட்டரோட பார்ட்ஸ் என்னவா இருந்திருக்கணும், நமக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும். ஈக்குவலாக இல்லாட்டி நம்ம என்ன பண்ணால் ஈக்குவலாக மாற்றணும். ஸோ அப்போ 6ஆல் இதை மல்டிப்ளை பண்ணி இதை அதாவது கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம், பண்ணால் என்ன ஆகிடும், நமக்கு ஈக்குவல் ஆகிடும் இல்லையா. ஸோ அப்போ 36:30, அதே மாதிரி இது 25:13 ஆயிரும் இல்லையா. ஸோ இப்போ எனக்கு வாட்டரோட பார்ட்ஸ் என்ன ஆயிடுச்சு, ஈக்குவல் ஆகிடுச்சு. அண்ட் நான் எவ்வளோ பார்ட்ஸ் நம்ம எடுத்துருக்குறோம் மில்க்லேருந்து, 11 பார்ட்ஸை வெளியே எடுத்துருக்கோம். ஸோ 11 பார்ட்டு தான் அவங்க என்னென்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா 22 லிட்டர்ஸ்னு கொடுத்துட்டோம். ஸோ 11 பார்ட்ஸுங்கிறது 22 லிட்டர்ஸ்னால் நமக்கு இனிஷியல் டோட்டல் குவான்டிட்டி வேணும். இனிஷியல் டோட்டல் குவான்டிட்டி பார்ட்ஸ் எவ்வளோ அப்படின்னா 66 பார்ட்ஸ் இல்லையா. ஸோ 11 பார்ட்டுங்கிறது 22னா 66 பார்ட்ஸ் எவ்வளோவா இருந்திருக்கும். ஸோ கால்குலேட் பண்ணோம்னா we will get the answer. So statement 1 is sufficient to answer the question. Statement 2 என்ன அப்படின்னா, when 10% of milk is replaced by water, the ratio of milk, 10% of milk, 10 லிட்டர்ஸில் 10% வெளியே எடுத்தோம் அப்படின்னா ரேஷியோ என்ன ஆகும்னு சொல்லியிருக்காங்கன்னா 14:15 ஆகும்னு சொல்லியிருக்காங்க. irrespective ஆஃப் இதை நம்ம ட்ரை பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஏன் அப்படின்னா இதில் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் லிட்டர்ஸ் எதுவுமே கொடுக்கல இல்லையா. ஸோ சால்வ் பண்ணால் கூட நம்மளால் இனிஷியல் குவான்டிட்டி இன் லிட்டர்ஸில் நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியாது. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 alone is sufficient to answer the question. What is the rate of interest per annum? A sum becomes 4 times itself at SI in 10 years. ஸோ 10 வருஷத்தில் ஒரு சம் என்ன ஆகும், 4 டைம்ஸ் ஆகும். இப்போ இன்கேஸ் 100 அப்படின்னா அது என்ன ஆகும், 400 ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோனா 300 ரூபாய் ஃபார் 10 இயர்ஸ். அப்போ வருஷத்துக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறது தானே நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ அப்போ 300/10 போட்டோம்னா 30%. ஸோ 1 வச்சு என்ன பண்ண முடியும், நம்மளால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். இதே செகண்ட் ஸ்டேட்மெண்ட் எடுத்துட்டிங்கன்னா, the difference between CI and SI on an amount of rupees 16,000 in 2 years is 1,000 rupees. So difference between simple interest and compound interest for 2 years கொடுத்துருக்காங்க. ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 2 years என்ன அப்படின்னா
r square by 100% of principal. இங்க principal நமக்கு என்னன்னு கொடுத்திருக்காங்க 16,000 கொடுத்திருக்காங்க. இந்த வேல்யூ தான் நமக்கு என்னன்னா 1000 rupees. ஸோ இதை சால்வ் பண்ணா r என்னன்னு நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம் இல்லையா? ஸோ கண்டிப்பாக என்ன பண்ண முடியும், இதுக்கு ஆன்சர் நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ எய்தர் 1 or 2 alone is sufficient to answer the question. So option C is the correct answer for this. So remember 2 yearsக்கு difference between simple interest and compound interest என்ன அப்படின்னா r square by 100% of p. ஸோ இங்கே pங்கிறது 16,000 கொடுத்துருக்கிறதுனால நம்ம 16,000 எடுத்துட்டோம். The amount received on a certain sum of money at 5% per annum compounded annually for 2 years is rupees 4,770 less than the same sum of money at 10% per annum at simple interest for 5 years. So ஒரு அமௌண்ட்டை 5% per annumக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் 2 வருஷத்துக்கு போடுறோம். அப்போ நமக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கும் இல்லையா, அதுக்கும் the same sum அதே பிரின்சிபலை 10% per annum சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் 5 இயர்ஸ்க்கு போட்டால் நமக்கு ஒரு அமௌண்ட் இன்ட்ரெஸ்ட்டாக கிடைக்கும் இல்லையா, அதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் நமக்கு என்னென்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 4770ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது வாட் இஸ் த சம் ஆஃப் த மணின்னு கேட்டிருக்காங்க. சம் ஆஃப் த மணினா பிரின்சிபல் அப்போ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் 5% per annum 2 இயர்ஸ்க்கு போட்டால் டோட்டல் இன்ட்ரெஸ்ட் நமக்கு எவ்வளவா இருக்கும் அப்படின்னா 5 + 5 + 5 × 5/100. ஸோ 10.25% இருந்திருக்கும். அப்போ அதே 10% for 5 years அப்படின்னா டோட்டல் இன்ட்ரெஸ்ட் நமக்கு எவ்வளவா இருந்திருக்கும் 50% இருந்திருக்கும். ஸோ அப்போ இந்த ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் தான் நமக்கு என்னென்னு கொடுத்துருக்காங்க 4770ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ 39.75. ஸோ அப்போ 39.75ங்கிறது தான் எனக்கு 47470ன்னு கொடுத்துட்டாங்க. பிரின்சிபல் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எப்போவுமே நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் 100% என்னன்னு நமக்கு கண்டுபிடிக்கணும். ஸோ இதை சால்வ் பண்ணும்போது இதை என்னவா மாற்றிக்கணும் அப்படின்னா நம்ம 3/4 நம்ம மாற்றிக்கணும். ஸோ அப்போ 3/4 மாற்றினீங்கன்னா 4 × 39 + 3 என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா 159/4 இருந்திருக்கும். ஸோ 159ஐயும் இதையும் எக்ஸாக்டாக 159 × 3 தான் 477. ஸோ அப்போ இது 30. அப்போ 4 இந்த சைடு வரும்போது மல்டிப்ளிகேஷன் ஆகும். அப்போ 120 ஆயிரும். ஸோ அப்போ 100 என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா 12,000 இருந்திருக்கும். ஸோ ஆன்சர் என்னது 12,000. இது அகெயின் த சேம் கான்செப்ட். இப்போ 159/4ங்கிறது 4770 100 என்ன அதான் நம்ம கால்குலேட் பண்ணணும். எப்போ என்ன பண்ணணும் எக்ஸுக்கு டயக்னலாக இருக்கிற நம்பரால் இந்த ரெண்டையுமே நம்ம என்ன பண்ணலாம் டிவைட் பண்ணலாம். ஸோ இதை டிவைட் பண்ண 30 ஆயிடுச்சு. இங்கே டினாமினேட்டரில் 4 இருக்கிறனால இங்கே வரும்போது அது என்ன ஆயிரும் மல்டிப்ளிகேஷன் ஆயிரும். ஸோ அப்போ 120 × 100 நமக்கு 12,000ங்கிறது இதனுடைய ஆன்சர். After 3 years, the ratio of age of Sita and Radha. 3 years கழிச்சு ரேஷியோ ஆஃப் ஏஜ் ஆஃப் சீதா அண்ட் ராதா என்னவா இருக்கும் அப்படின்னா 5:6 இருந்திருக்கும். அதே 6 வருஷம் முன்னாடி என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா 2:3 இருந்திருக்கும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரெசன்டேஜ்லேருந்து 3 இயர்ஸ்க்கு அதுக்கப்புறம் 5:6, 6 வருஷத்துக்கு முன்னாடி 2:3. ஸோ அப்போது இந்த ரெண்டுக்குள்ள கம்ப்ளீட் டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு கேட்டால் 9 இயர்ஸ் இல்லையா. ஏன்னா ப்ரெசன்டேஜ்லேருந்து 3 இயர்ஸ்க்கு அப்புறம் 5:6, 6 வருஷம் முன்னாடி 2:3. ஸோ அப்போ இந்த டோட்டல் டிஃப்ரென்ஸ் இந்த ரெண்டுக்குள்ள ரேஷியோக்குள்ள டிஃப்ரென்ஸ் 9 இயர்ஸாக இருந்திருக்கும். ஸோ பார்ட்டாக பார்க்கும்போது நமக்கு டிஃப்ரென்ஸ் என்ன இயர்ஸ்னால் 9 இயர்ஸ், பட் பார்ட்டாக பார்க்கும்போது 3 பார்ட் இதில் பண்ணியிருக்கோம், இதுக்கும் 3 பார்ட் இல்லையா. ஸோ அப்போ அந்த 3 பார்ட்டு தான் நமக்கு என்னவா இருந்திருக்குன்னா 9 இயர்ஸாக இருந்திருக்கும். ஸோ அப்போ 5 பார்ட் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா 15 இயர்ஸாக இருந்திருக்கும். 6 பார்ட் என்ன அப்படின்னா 18 இயர்ஸாக இருந்திருக்கும். ஸோ அப்போ இந்த 15ங்கிறது என்னென்னா சீதாவோட ஏஜ் ஆஃப்டர் 3 இயர்ஸ். அப்போ ஆஃப்டர் 3 இயர்ஸ் வந்து 15னா
இப்போ என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா 12 இயர்ஸாக இருந்திருக்கும் இல்லையா. ஆஃப்டர் 3 years 15 yearsனால் சீதாவோட ப்ரெசன்ட் ஏஜ் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா 12 இயர்ஸாக இருந்திருக்கும். ராதாவோட ப்ரெசன்ட் ஏஜ் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா, ஏன்னா 3 years கழிச்சு 18னா இப்போ ராதாவோட ப்ரெசன்ட் ஏஜ் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா 15 இயர்ஸாக இருந்திருக்கும். நம்ம கொஸ்டின் என்ன, ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் ராதாக்கும் 10 years கழிச்சு சீதாவோட ஏஜுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ 10 years கழிச்சு சீதாவோட ஏஜ் என்னவா இருந்திருக்குன்னா 22 இருந்திருக்கும். ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் ராதா வந்து 15 years. ஸோ இந்த ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் 7 years இல்லையா. ஸோ இதனுடைய ஆன்சர் என்னது 7 years. x square plus 32x plus 255 equal to 0. ஸோ இந்த ஈக்குவேஷனில் நம்ம எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, we have to factorize a number in such a way that மல்டிப்ளை பண்ணால் ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 255 வரணும், ஆட் பண்ணால் 32 வரணும் இல்லையா. ஸோ எந்த ரெண்டு நம்பர் பண்ணால் அப்படி வரும் அப்படின்னா 15 17. 15 into 17 நமக்கு எவ்வளோ அப்படின்னா 255. அது ரெண்டையும் ஆட் பண்ணால் 32 வரும். ஸோ அப்போ -15 -17, இங்கே ப்ளஸ் இருந்தால் என்ன பண்ணிக்கணும், -15 -17 எழுதிக்கணும். நெக்ஸ்ட் நம்பர் என்ன அப்படின்னா, மல்டிப்ளை பண்ணால் இதே y எடுத்துட்டிங்க அப்படின்னா மல்டிப்ளை பண்ணால் 162 வரணும், ஆட் பண்ணால் 27 வரணும். ஸோ எந்த ரெண்டு நம்பர் அப்படின்னா 18 into 9. சேம் அதே மாதிரி தான், இங்கே ப்ளஸ் இருந்தால் இங்கே என்ன எடுத்துக்கணும், -18 -9. இப்போது நம்ம -15 -17ங்கிறது எக்ஸ் வேல்யூ, -18 -9ங்கிறது y வேல்யூ. நம்ம என்ன பண்ணணும்னா எக்ஸ் அண்ட் ஒய்வை கம்பேர் பண்ணி ரிலேஷன்ஷிப் ஃபைண்ட் பண்ணணும். y is greater than or equal to y, x is greater than or equal to y, or x is greater than or equal to y, or x is less than or equal to y, or s is less than y, or x equal to y, or cannot be established அப்படிங்கிறதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த cannot be established அப்படின்னா என்ன அப்படின்னா, greater than இருக்கணும், less than இருக்கணும், then it is called cannot be established. ரெண்டுமே இருந்தால் அது என்னது, cannot be established. ஸோ இப்போ இந்த 15 எடுத்து இது கூட கம்பேர் பண்ணிங்கன்னா -18 விட -15 கிரேட்டர் இல்லையா. -15ங்கிறது கிரேட்டர், -15ங்கிறது -9 விட என்னது லெஸ்ஸர். ஸோ இப்போ கிரேட்டர் தானும் இருக்குது, லெஸ்ஸர் தானே இருக்குது. ஸோ அப்போ இதனுடைய ஆன்சர் என்னவா இருந்திருக்கும், cannot be எஸ்டாப்ளிஷ்டாக இருந்திருக்கும். அதே மாதிரி இங்கே வந்து 221 எனக்கு மல்டிப்ளை பண்ணால் 221 வரணும், ஆட் பண்ணால் 30 வரணும். ஸோ அப்போ எந்த ரெண்டு நம்பராக இருந்திருக்கும் அப்படின்னா 17 into 13 இருந்திருக்கும். ஸோ இங்கே மைனஸ் இருக்கனால இங்கே நம்ம என்ன எழுதிக்கணும், ப்ளஸ்ன்னு எழுதிக்கணும். அதே மாதிரி எனக்கு மல்டிப்ளை பண்ணால் இதுதான் எக்ஸ் வேல்யூ, ஒய் வேல்யூ 270 வரணும், 33ன்னு வரணும். ஸோ இப்போ எந்த நம்பராக இருந்திருக்கும் அப்படின்னா 15 into 18 இருந்திருக்கும். ஸோ அப்போது y ஈக்குவல் டு அகெயின் இங்கே மைனஸ் இருக்கனால நம்ம இங்கே என்ன எழுதிக்கணும், ப்ளஸ்ன்னு எழுதிக்கணும். 17 13 15 18 இப்போ கம்பேர் பண்ணுவோம். எக்ஸ் 17 15 கூட கம்பேர் பண்ணால் கிரேட்டர் தென், பட் 17 18 கூட கம்பேர் பண்ணால் லெஸ்ஸர் தென். ஸோ கிரேட்டர் தென்னும் லெஸ்ஸர் தென்னும் ரெண்டுமே வந்திருக்கு. அப்போ இதுக்கு என்ன ஆன்சராக இருந்திருக்கும், cannot be established இருந்திருக்கும். ஸோ த ஆன்சர் இஸ் cannot be established. x square minus 6x minus 391 2y square plus 2y minus 108. see இங்கே கான்ஸ்டன்ட்டுக்கு முன்னாடி மைனஸ் சிம்பிள் இருந்தால் இந்த x கோஎஃபிஷியன்ட் ஆர் y கோஎஃபிஷியன்ட் எப்படி கிடைக்கும் அப்படின்னா ரெண்டு நம்பரை சப்ராக்ட் பண்ணால் வர மாதிரி இருக்கணும். அப்போ சப்ராக்ட் பண்ணுற மாதிரி வர மாதிரி இருந்தால் எக்ஸ் வேல்யூ 1 ப்ளஸில் இருக்கும், 1 மைனஸில் இருக்கும். அதே மாதிரி ஒய் வேல்யூ 1 ப்ளஸில் இருக்கும், 1 மைனஸில் இருக்கும் இல்லையா. இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் நம்ம இங்கே என்ன நம்பர் வரும் அப்படிங்கிறது நமக்கு தேவையில்லை. இந்த ப்ளஸ் வேல்யூவை இந்த மைனஸ் வேல்யூ கூட கம்பேர் பண்ணால் எக்ஸ் தான் கிரேட்டராக இருக்கும் இல்லையா. அதுவே இந்த மைனஸ் வேல்யூவை ஒய்யோட ப்ளஸ் வேல்யூ கூட கம்பேர் பண்ணால் எக்ஸ் வேல்யூ லெஸ்ஸாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இங்கே கிரேட்டர் தென் அண்ட் லெஸ்ஸர் தென் ரெண்டு சிம்பிளுமே வரும். ஸோ அப்போ இதுக்கு cannot be established. ஸோ அப்போ இதில் வந்து நம்ம குவாட்ரடிக் ஈக்குவேஷனில் இது ஒரு சின்ன ட்ரிக். whenever before solving
இந்த கான்ஸ்டன்ட்டோட சைன் ரெண்டுமே மைனஸாக இருந்தால் என்ன ஆன்சர் அப்படின்னா cannot be established. இது ஒரு ட்ரிக், அவ்வளோதான். ஸோ எப்பவுமே நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை செக் பண்ணிக்கணும். கான்ஸ்டன்ட்டோட சைனுமே மைனஸாக இருந்தால் என்ன ஆன்சர் cannot be established. So the answer is cannot be established for this. Next question. X square plus 34x plus 264 plus 264 ஆட் பண்ணாதான் 34 வரணும். ஸோ 264 ஆட் பண்ணால் என்ன வரணும்? 34 வரணும். ஸோ அப்போ எந்த ரெண்டு நம்பராக இருந்திருக்கும் அப்படின்னா நமக்கு 22 12 இருந்திருக்கும். ஸோ இங்கே ப்ளஸ் இருக்கனால இங்கே என்ன போட்டுக்கணும்? -22 -12 இருந்திருக்கும். இதே 65 அப்படின்னா 13 × 5 இருந்திருக்கும். ஏன்னா ஆட் பண்ணால் 18 வரணும். ஸோ அப்போ இதுவும் மைனஸ், இதுவும் மைனஸ். ஸோ அப்போ இங்கே கம்பேர் பண்ணும்போது 22ங்கிறது 13 விட -22 இல்லையா? -22னா அப்போ என்ன வந்திருக்கும்? எக்ஸ் இஸ் லெஸ் தென்னாக இருந்திருக்கும். அதே இந்த 22 இந்த 5 கூட கம்பேர் பண்ணும்போதும் எக்ஸ் இஸ் லெஸ் தென்னாக தான் இருந்திருக்கும். பட் இந்த -12 இந்த -13 கூட கம்பேர் பண்ணும்போது -12 இஸ் கிரேட்டர் தென் -13. அப்போ எனக்கு இங்கே லெஸ் தென் இருக்குது, கிரேட்டர் தென்னு வந்துருச்சு. ஸோ அப்போ இதுக்கும் ஆன்சர் என்னது? cannot be established. x square plus 15x plus 56. ஸோ ஆட் பண்ணால் 15 வரணும், மல்டிப்ளை பண்ணால் 56 வரணும். 7 × 8. ஸோ இங்கே ப்ளஸ் இருக்குது, அப்போ ரெண்டுமே மைனஸாக இருந்திருக்கும். அப்புறம் y square -4y -96 -96 வரணும் அப்படின்னா நமக்கு சப்ராக்ட் பண்ணால் தான் 4 வரணும். அப்போ எந்த நம்பர் அப்படின்னா 12 8. அப்போ -4 வரணும்னா -12 + 8னா தான் நமக்கு -4ன்னு வரும். பட் எப்பவுமே ஆன்சர் எடுத்து எழுதும்போது என்ன பண்ணிக்கணும்? இங்கே ப்ளஸ் இருக்கான்னு தான் நம்ம மைனஸ்னு மாற்றுறோம். அப்போ இங்கேயும் மைனஸை ப்ளஸ்னு மாற்றிக்கணும், ப்ளஸ்ஸை மைனஸ்னு மாற்றிக்கணும். ஸோ அப்போ இங்கே பார்த்துட்டிங்கன்னா -7ங்கிறது லெஸ்ஸர், இதை கூட கம்பேர் பண்ணும்போது லெஸ்ஸர். பட் இந்த 8 கூட கம்பேர் பண்ணும்போது அது என்னவா இருக்குது? கிரேட்டர் தென்னாக இருக்குது. ஸோ அப்போ லெஸ்ஸர் தென்னும் இருக்குது, கிரேட்டர் தென்னும் இருக்குது. ஸோ அப்போ இதுக்கும் ஆன்சர் என்னது? can't be established. Next question. Wrong numbers. ஸோ இதில் ஏதோ ஒரு நம்பர் நமக்கு என்னென்னா ராங் நம்பர், அதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ இப்போ இது 9 × 2 + 1 வந்து 19. ஓகேவா? 19 × 2 - 2 வந்து என்னது நமக்கு 36. 36 × 2 + 11 என்னன்னா 83. ஸோ அப்போ 83 × 2 + 4. 83 × 2 + 4 நமக்கு என்னவா இருந்திருக்குன்னா 170 இருந்திருக்கும். 170 × 2 + 5 என்னவா இருந்திருக்குன்னா 345 இருந்திருக்கும். ஸோ இப்போ இதை பார்க்கும்போது இது +1, இது +4, இது +5. அப்போ இது இன்கேஸ் +2ஆகவும் இது +3ஆகவும் இருந்திருந்தால் இந்த பேட்டர்ன் நமக்கு கரெக்டாக இருந்திருக்கும். ஸோ அப்போ இது ரெண்டுமே சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நமக்கு எந்த நம்பர் தப்பாக இருந்திருக்கும்? இந்த 36ங்கிறது தப்பாக இருக்குமா? ஸோ அப்போ என்ன ஆன்சர் நமக்கு இதுக்கு? 36 is the answer for this. 145, 265, 417, 601, 813, 1065. இது என்ன அப்படின்னா 12² + 1. இந்த நம்பர் என்ன அப்படின்னா 16² + 16²ங்கிறது 256 + 9. 16² + 9. ஸோ இந்த நம்பர் என்ன அப்படின்னா 20² + 17. அடுத்தது என்ன அப்படின்னா 24² + 25. 24²ங்கிறது 576 + 25
601 வந்திருக்கும் இல்லையா. ஸோ இப்போ இது பேட்டர்ன் எப்படின்னா, இது +4 பண்ணியிருக்கோம், இது +4 பண்ணியிருக்கோம், இதுவும் +4 இல்லையா. இது என்ன அப்படின்னா +8 +8 +8. அப்போ இது என்னவா இருந்திருக்கும்னா ஆக்சுவலி 28² + 33 இருந்திருக்கணும். 28²ங்கிறது 784 +33 ஆக்சுவலி என்னவா இருந்திருக்குன்னா 817 இருந்திருக்கும். பட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 813 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இதுதான் நமக்கு தப்பான நம்பர். ஸோ 813ங்கிறது ஆன்சர் இதுக்கு. 3441 அப்படின்னா +7 பண்ணியிருக்கோம், தென் அடுத்து +5 பண்ணியிருக்கோம், தென் அடுத்து +13 பண்ணியிருக்கோம், தென் அடுத்து +8 பண்ணியிருக்கோம், தென் அடுத்து 13 பண்ணியிருக்கோம் இல்லையா. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா +7ங்கிறது இந்த 3 + 4 7 இல்லையா, 4 + 1 5. பட் ஆனால் 4 + 6 இங்கே 10 இருந்திருக்கணும் இல்லையா. ஸோ அப்போ இங்கே எந்த நம்பர் தப்பு, நமக்கு இந்த 59ங்கிறது தப்பு. ஸோ த ஆன்சர் இஸ் 59 ஃபார் திஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின். 4 6 11 19 38 64 இதனுடைய டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா 4 6 2. இதனுடைய டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா 5 8 19 26. இது என்ன அப்படின்னா 1² + 1, இது 2² + 1, இது 3² - 1, இது 4² + 3, இது 5² + 1. இது 3² + 1 ஆகும், இது 4² + 1 ஆகும் இருந்தால் இந்த பேட்டர்ன் நமக்கு கரெக்டாக இருந்திருக்கும். ஸோ அப்போ இந்த ரெண்டு நம்பருமே நமக்கு தப்பு. ஸோ அப்போ இந்த 19ங்கிறது நமக்கு தப்பான நம்பர். ஸோ ஆன்சர் என்னது இதுக்கு 19 இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ். 129 220 347 578 733 1004. இது 5³ + 4 6³ + 4 7³ + 4 9³ + 4 10³ + 4. அப்போ இது வந்து ஆக்சுவலி 8³ 512 + 4 516 இருந்திருந்தால் கரெக்டாக இருந்திருக்கும் இல்லையா. ஸோ அப்போ 518ங்கிறது இங்கே தப்பு. ஸோ த ஆன்சர் இஸ் 518 ஃபார் திஸ். Initial price of a movie ticket was ₹200 and after sale of 80% of the tickets the price per ticket was increased by 15%. இனிஷியலாக ஒரு டிக்கெட்டோட ப்ரைஸ் வந்து 200 ரூபாய், 80% ஆஃப் த டிக்கெட்ஸ் விற்றதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்கிற 20% டிக்கெட் இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த 200 15% அதிகமாக விற்பாங்க. அப்படின்னா 200ல் 15%னா 30 இல்லையா. அப்போ 230 rupeesக்கு விற்றுருப்பாங்க 20% ஆஃப் த டிக்கெட்டை. இஃப் த டோட்டல் நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸ் சோல்டு வாஸ் 550. டோட்டலாக எவ்வளோ டிக்கெட்ஸ் விற்றுருக்கோம் 550 டிக்கெட்ஸ். தென் ஃபைண்ட் த டோட்டல் ஏர்னிங் ஆன் டிக்கெட் சோல்டு ஆஃப்டர் இன்க்ரிமெண்ட் இன் ப்ரைஸ். ஸோ இன்க்ரிமெண்ட் இன் ப்ரைஸ்க்கு அப்புறம் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. இன்க்ரிமெண்ட் இன் ப்ரைஸ்க்கு அப்புறம் ஒரு டிக்கெட் எவ்வளோக்கு விற்றுருப்பாங்க 230 rupeesக்கு. மொத்தம் எவ்வளோ டிக்கெட் விற்றுருப்பாங்கன்னா 20% ஆஃப் த டோட்டல் டிக்கெட் சோல்டு. ஸோ 20% ஆஃப் த டோட்டல் டிக்கெட் சோல்டு எவ்வளோவா இருந்திருக்கும் அப்படின்னா 110 இருந்திருக்கும் இல்லையா. 550ல் 20% 110 இருந்திருக்கும். ஸோ 23 × 11 அப்படின்னா 253. அப்போ 25,300ங்கிறது இதோட ஆன்சராக இருந்திருக்கும். Next question. A shopkeeper earned a profit equal to cost price of 5 items while selling 25 items together. ஸோ ஷாப்கீப்பரோட ப்ராஃபிட் என்னவா இருந்திருக்குன்னு கொடுத்துருக்காங்கன்னா காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 5 items தான் அவரோட ப்ராஃபிட்டாக இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க 25 items விற்கும்போது. ஸோ அப்போ 25 ஐட்டம்ஸோட காஸ்ட் ப்ரைஸ் என்னவா இருந்திருக்கும் 25 × சிபி. ஏன்னா நமக்கு ஒரு பீஸோட சிபி எவ்வளோன்னு தெரியாது. இதே 25 ஐட்டம்ஸோட செல்லிங் ப்ரைஸ் என்னவா இருந்திருக்குன்னா 25 ஐட்டம்ஸோட சிபி ப்ளஸ் 5 சிபி. ஏன்னா அந்த 5 சிபி தான் நமக்கு ப்ராஃபிட் இல்லையா. ஸோ செல்லிங் ப்ரைஸ் என்ன நமக்கு 30
CP. செல்லிங் ப்ரைஸுங்கிறது நமக்கு 30 CP. அதாவது 25 ரூபாய்க்கு வாங்கி 30 ரூபாய்க்கு விற்கிறோம் இல்லையா, அதான் அதோட கான்செப்ட். ஸோ அப்போ என்னோட ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்வளோவா இருந்திருக்கும் அப்படின்னா 5/25, which is nothing but 20% எனக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். இதுதான் அவங்க ப்ராஃபிட் பர்சன்டேஜுங்கிறத டிரெக்டாக கொடுக்காம இந்த மாதிரி இன்டைரக்டாக கொடுத்துருக்காங்க, நம்ம அதை கால்குலேட் பண்ணிக்கணும். ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜுங்கிறது 20%. ஈச் ஐட்டம் இஸ் மார்க்ட் அட் 30% above the காஸ்ட் ப்ரைஸ்னா 100 வாங்கி நம்ம எவ்வளோக்கு மார்க் பண்ணியிருப்போம், 130க்கு மார்க் பண்ணியிருப்போம். அண்ட் ₹36 டிஸ்கவுண்ட் இஸ் கிவன் ஆன் ஈச் ஐட்டம். வாட் இஸ் த செல்லிங் ப்ரைஸ் ஆஃப்? ஸோ ₹36 டிஸ்கவுண்ட் கொடுத்து நம்ம ப்ராஃபிட் எவ்வளோ கிடைக்கிற மாதிரி விற்கிறோம், 20% ப்ராஃபிட் கிடைக்கிற மாதிரி விற்கிறோம். அப்போ நம்ம எவ்வளோக்கு விற்றுருப்போம், 120%க்கு விற்றுருப்போம் இல்லையா. ஸோ அப்போ இந்த 130லிருந்து 120க்கு வர அளவுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ இந்த 130க்கும் 120க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் அந்த டிஸ்கவுண்ட்டா. ஸோ அப்போ 10%ங்கிறது தான் ₹36. ஸோ அப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா வாட் இஸ் த செல்லிங் ப்ரைஸ், அப்போ 120. ஏன்னா செல்லிங் ப்ரைஸுங்கிறது 120ன்னு தெரியும் நமக்கு. ஸோ அப்போ 120 என்னன்னு கால்குலேட் பண்ணணும் இல்லையா. அப்போ 12 × 36 432 இருந்திருக்கும். ஸோ த ஆன்சர் இஸ் 432 ஃபார் திஸ். How much time will a train take to cross a bridge? ஸோ ஒரு ட்ரெயின் ஒரு பிரிட்ஜை க்ராஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு கேட்டிருக்கேன். ஸோ இதுக்கு என்னென்ன டேட்டாலாம் வேணும் அப்படின்னா லென்த் ஆஃப் த ட்ரெயின், லென்த் ஆஃப் த பிரிட்ஜ் பை ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் நமக்கு இருந்தால் இந்த வேல்யூவை நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா a 200 meter லாங் ட்ரெயின் கிராசஸ் 220 meter லாங் பிளாட்ஃபார்ம் இன் 14 seconds அப்படின்னா 200 + 220/14 போட்டால் ஸ்பீட் ஆஃப் ட்ரெயின் கிடச்சிரும் இல்லையா. பட் ஸ்டில் நமக்கு லென்த் ஆஃப் த ட்ரெயின் தெரியும், பட் ஆனால் இந்த லென்த் ஆஃப் த பிரிட்ஜ் நமக்கு இன்னும் தெரியல. ஸ்டேட்மெண்ட் 1ல் தெரியல. ஸோ 1 மட்டும் வச்சு ஆன்சர் பண்ண முடியாது. லென்த் ஆஃப் த பிரிட்ஜ் இஸ் 30 meters மோர் தென் த ட்வைஸ் த லென்த் ஆஃப் த ட்ரெயின். ஸோ லென்த் ஆஃப் த ட்ரெயின் நமக்கு ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் தெரியும். செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் லென்த் ஆஃப் த ட்ரெயினோட ட்வைஸை விட 30 meters பிரிட்ஜ் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா பிரிட்ஜோட லென்த்தும் கண்டுபிடிச்சிடலாமா. ஸோ அப்போ பிரிட்ஜோட லென்த்தும் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு என்ன பண்ண முடியும், செகண்டையும் ஃபஸ்ட்டையும் கம்பைன் பண்ணுனா இந்த 3 டேட்டாவுமே நமக்கு கிடைச்சிரும். லென்த் ஆஃப் த ட்ரெயினும் கிடைச்சிரும், லென்த் ஆஃப் த பிரிட்ஜும் கிடைச்சிரும், ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயினும் கிடைச்சிரும். ஸோ போத் த ஸ்டேட்மெண்ட் டேக்கன் டுகெதர் ஆர் நெசசரி டு ஆன்சர் த கொஸ்டின். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். ஹவு மெனி டேஸ் பி அண்ட் சி டுகெதர் கேன் கம்ப்ளீட் த ஒர்க்? எவ்வளோ நாளில் பியும் சியும் சேர்ந்து பண்ண முடியும்னு கேட்டிருக்காங்க. த ரேஷியோ ஆஃப் எஃபிஷியன்சி ஆஃப் பி அண்ட் சி இஸ் 6:5. ஸோ எஃபிஷியன்சி ரேஷியோ மட்டும் வச்சு டேஸ் கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. ஸோ எஃபிஷியன்சி ரேஷியோ மட்டும் வச்சு என்ன பண்ண முடியாது, டேஸ் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ 1 மட்டும் வச்சு ஆன்சர் பண்ண முடியாது. செகண்ட் வந்து ஏ அலோன் கேன் கம்ப்ளீட் த ஒர்க் இன் 20 days and the efficiency of B and C are 150% and 120% of that of A. ஸோ இப்போ A வந்து 100 ஒர்க்னா B வந்து 150 ஒர்க், C வந்து 120 ஒர்க். ஸோ இப்போது எஃபிஷியன்சி ரேஷியோ என்ன அப்படின்னா 10:15:12. ஓகேவா. சி இங்கே வந்து எஃபிஷியன்சி ரேஷியோ கொடுத்துட்டாங்க. ஸோ ஒரு நாளைக்கு 10 ஒர்க் பண்ணுறாங்க இவங்க ஏ, அண்ட் எவ்வளோ நாளில் கம்ப்ளீட் பண்ணுறாங்க, 20 days கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஸோ டோட்டல் ஒர்க் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் 200 இல்லையா. 20 × 10 200 இருக்கும். இந்த 200 ஒர்க்கு பண்ணுறதுக்கு பிக்கும் சிக்கும் எவ்வளோ நேரம் ஆகும்? பியும் சியும் சேர்ந்து ஒரு நாளில் 17 ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா. அப்போ 200/17 போட்டால் பி அண்ட் சி எவ்வளோ நாளில் இந்த ஒர்க் பண்ணுவாங்கன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாமா. ஸோ 2 alone is sufficient to answer the question. Daisy and Sonali together can complete the whole work in 16 days. So Daisy plus Sonali 16 daysல பண்றாங்க. Sonali plus Rohan 24 daysல பண்றாங்க. Sonali மட்டும் 48 நாள்ல பண்றாங்க. ஸோ இப்போ இந்த மூணுக்கும் எல்சிஎம் எடுத்தா 48. டோட்டல் ஒர்க் எவ்வளோன்னு வச்சுக்கலாம், 48ன்னு வச்சுக்கலாம். டைசி ப்ளஸ் சொனாலி அப்போ ஒரு நாளைக்கு 3 ஒர்க் பண்ணுவாங்க. சொனாலி ப்ளஸ் ரோஹன் ஒரு நாளைக்கு 2 ஒர்க் பண்ணுவாங்க. சொனாலி மட்டும் ஒரு நாளைக்கு 1 ஒர்க் பண்ணுவாங்க. இட் மீன்ஸ் டைசி எவ்வளோ ஒர்க் பண்ணுவாங்க, 2 ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா.
ரோஹன் எவ்வளோ ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னா 1 ஒர்க் பண்ணுவாங்க. ஏன்னா இங்கே சொனாலி 1 சப்ஸ்டியூட் பண்ணால் 1 ஒர்க்னு கிடைக்கும். அப்போ இவங்க 2 பேர் சேர்ந்தா ஒரு நாளைக்கு 3 ஒர்க்ஸ் பண்ணுவாங்க இல்லையா. கொஸ்டின் என்ன அப்படின்னா, தென் வாட் பார்ட் ஆஃப் த ஒர்க் டன் பை டைசி அண்ட் ரோஹன் டுகெதர் இன் 8 days. ஒரு நாளில் 3 ஒர்க் பண்ணால் 8 நாளில் 24 ஒர்க் பண்ணுவாங்களா? டோட்டல் ஒர்க் எவ்வளோ? 48. இவங்க 2 பேரும் 8 நாளில் பண்ணது 24. 24ங்கிறது வாட் பார்ட் ஆஃப் 48? 1/2 இல்லையா. 24/48னு போட்டால் 1/2 பார்ட் ஆஃப் 48 வந்திருக்கு. ஸோ ஆன்சர் இதுக்கு 1/2. Okay. Number of aspirants in an institute who attempted 2 types of exams, SSC and IBPS from 2012 to 2015. ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டியூட்ல இருந்து 12ல எஸ்எஸ்சி எவ்வளோ அட்டெம்ப்ட் கொடுத்துருக்காங்க, ஐபிபிஎஸ் எவ்வளோ அட்டெம்ப்ட் கொடுத்துருக்காங்கிற டேட்டா இந்த கிராஃபில் கொடுத்துருக்காங்க. அதை பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் இங்கே இருக்குது. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, the number of aspirants who attempted IBBS exam in 2015 was what percentage more than that of who attempted SSC exam in 2015. So IBBS is what percentage, அதாவது இந்த 560 is what percentage more than 420னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எவ்வளோ அதிகம்? 14 அதிகம் இல்லையா. அப்போ 14/42. ஸோ கேன்சல் பண்ணால் 1/3. 1/3னா என்ன ஆன்சர்? 33.33% is the answer for this. So 560 students IBBS apply attempt பண்ணியிருக்காங்க. 420 students SSC attempt பண்ணி, அப்போ 140 students அதிகம் இல்லையா. 140ங்கிறது 420ல் எவ்வளோ பர்சன்டேஜாக இருந்திருக்கும்? 1/3. 1/3யோட பர்சன்டேஜ் 33.33%. What is the difference between the total number of aspirants who attempted SSC and IBBS exam together in 2014 and that of who attempted both the exams together in 2016? So 2014ல டுகெதராக எடுத்துட்டா எவ்வளோ நமக்கு? 1080. 16ல டுகெதராக எடுத்துட்டா நமக்கு எவ்வளோ? 880. ஸோ ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் கேட்டிருக்காங்க எவ்வளோ? 200 தான் இதோட ஆன்சர் வந்திருக்கும். ஸோ த ஆன்சர் இஸ் 200 ஃபார் திஸ். சி இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸி. வென் எவர் யூ கம்ப்ளீட் தீஸ் கொஸ்டின்ஸ் இன் அ வெரி ஷார்ட் டைம், அப்போ தான் நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் என்ன பண்ண முடியும்னா அட்டன் பண்ண முடியும். டோன்ட் திங்க் தட் எல்லா கொஸ்டினுமே நம்ம 30 செகண்ட்ஸில் பண்ணலான்னு. வி கேனாட் ஃபினிஷ் ஆல் த கொஸ்டின்ஸ் இன் 30 செகண்ட்ஸ். ஏதாவது ஒரு கொஸ்டினை 10 செகண்ட்ஸில் கூட முடிக்க முடியும். இன்னொரு கொஸ்டினுக்கு 50 செகண்ட்ஸ் ஆகும். ஆனால் ஆவரேஜாக தான் நம்ம அதை என்னென்னு கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா 30 செகண்ட்ஸ்னு நம்ம கால்குலேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ குயிக்காக பண்ண வேண்டிய கொஸ்டினை குயிக்காக பண்ணணும். எல்லாத்துக்குமே 30 செகண்ட்ஸ் எடுத்துக்கணும்னு நினைக்காதீங்க. சில கொஸ்டின்ஸ்க்கு கண்டிப்பாக 50 செகண்ட்ஸ் கூட ஆகலாம், 1 minute கூட ஆகலாம். ஸோ இதை குயிக்காக பண்ணால் தான் அந்த டைமை நம்ம அங்கே என்ன பண்ண முடியாத டேலி பண்ண முடியும். In 2012, X aspirants cracked IBPS and SSC exam each. So அப்போ 2012ல IBBSல X students crack பண்ணுறாங்க, SSCல X students என்ன பண்ணுறாங்க? crack பண்ணுறாங்க. ஓகேவா? ரெண்டுலேயும் தனித்தனியாக XX students crack பண்ணுறாங்க. ஈச்னால நம்ம அப்படி தான் எடுத்துக்கணும். And the ratio of number of aspirants who failed in SSC and IBBS exam was 5:3. ஸோ ரேஷியோ ஆஃப் ஃபெயில்டு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ 2012ல் 520 ஸ்டூடெண்ட்ஸ் எஸ்எஸ்சியில் அப்ளை பண்ணுறாங்க. எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் கிராக் பண்ணிட்டாங்க? எக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ எவ்வளோ ஃபெயிலாக இருப்பாங்கன்னா 520 - X தான் ஃபெயிலாக இருப்பாங்களா? பை அதே மாதிரி ஐபிபிஎஸ்ல 400 ஸ்டூடெண்ட்ஸ் அப்பியர் ஆகிறாங்க, எக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கிராக் பண்ணிடுறாங்க. அப்போ ஃபெயில் ஆனவங்க 400 - X இருப்பாங்க. ஸோ இது வந்து எஸ்எஸ்சியில் ஃபெயில் ஆனவங்க, இது ஐபிபிஎஸ்ல ஃபெயில் ஆனவங்க. இதோட ரேஷியோ தான் நமக்கு 5/3ன்னு தெரியுமா? ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணால் எக்ஸ் வேல்யூ நமக்கு கிடைக்கும் இல்லையா. ஸோ இப்போ இது பண்ணிங்கன்னா என்ன கிடைக்குன்னா 1560 - 3x is equal to 2000 - 5x இல்லையா. ஸோ இப்போ இந்த வேல்யூ இது பண்ணிங்கன்னா 2x equal to 440. அப்போ எக்ஸ் என்னவா இருந்திருக்குன்னா 220 இருந்திருக்கும். ஸோ த ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் 220. What is the average number of aspirants who attempted IBBS in 2012, 13, 14? So IBBS in 12 400, 330, 560. So 400 plus 330 730,
730 plus 560 எவ்வளவு வந்திருக்குனா 1290 வந்திருக்கும் by 3 னு போட்டோம்னா 435 வந்திருக்கும். So the answer is 435 for this question. If the number of aspirants who attempted SSC and IBBS exam in 2013 was respectively 25% less and 10% more than that in 2011. So என்ன சொல்லியிருக்காங்கன்னா 11ல IBBS SSCயும் IBBSயும் இருந்திருக்கும். 11 கம்பேர் பண்ணும்போது 13 என்ன ஆயிருக்குன்னா SSCயில் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா 25% என்னவா இருந்திருக்கும், லெஸ்ஸாக இருந்திருக்கும். 11லேருந்து 25% கம்மி பண்ணால் என்ன கிடைக்கும், 2013ஓட SSC கிடைக்கும். அதே மாதிரி IBBSல 11லேருந்து 10% அதிகம் பண்ணால் என்ன கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க, 2013ஓட IBBS கிடைக்கும். நமக்கு இப்போ 2013ஓட வேல்யூ தான் தெரியும் இல்லையா. SSC வந்து 345, IBBS வந்து 330. ஸோ இப்போ இதை வச்சுட்டு வாட் வாஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஆஸ்பிரன்ஸ் ஹூ அட்டெண்டட் டோட்டல் நம்பர் ஆஃப் ஆஸ்பிரன்ஸ் இன் 11 கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளால் 11 என்ன பண்ண முடியும், கால்குலேட் பண்ண முடியும். ஸோ 2011லேருந்து 1/4 கம்மி பண்ணால் 348 வரும், 345 வரும்னு சொல்லியிருக்கோம். ஸோ அப்போது 1/4 கம்மி பண்ணால் 345 வரும்னா இந்த 345லேருந்து எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணால் இந்த 2011ஓட வேல்யூ வரும் அப்படின்னா 1/3. ஸோ 1/3 நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ 1/4 டிக்ரீஸ் பண்ணால் எவ்வளோ நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும், 1/3. ஸோ டிக்ரீஸ் பண்ண வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா, டிக்ரீஸ் பண்ண வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணணும்னா நியூமரேட்டர் பை டினாமினேட்டர் நம்ம டிக்ரீஸ் பண்ணியிருந்தோன்னா எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணணும், நியூமரேட்டர் பை டினாமினேட்டர் மைனஸ் நியூமரேட்டர் பண்ணணும், சப்ராக்ட் பண்ணி எழுதணும் இங்கே. ஸோ இந்த கான்செப்ட் ஐ திங்க் யூ ஆல்ரெடி நோ இட். ஸோ தெரியாதவங்க போஸ்ட் இந்த கமெண்ட் பாக்ஸ், வி ஹேவ் அண்ட் செப்பரேட் செஷன், நம்ம தனியாக உங்களுக்கு டாபிக்ஸ் நம்ம கவர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். யாருக்கும் தெரியலனா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ 1/3 நம்ம என்ன பண்ணணும், இதுலேருந்து அதிகம் பண்ணணும். ஸோ 1/3 அப்படிங்கும்போது நமக்கு என்ன வந்திருக்குன்னா 115 இருந்திருக்கும் இல்லையா. 115 ஆட் பண்ணால் 2011ல் SSC எவ்வளோ வந்திருக்கும், 460 இருந்திருக்கும். ஸோ அந்த வேல்யூ நம்ம இப்போ கால்குலேட் பண்ணியாச்சு. ஸோ அப்போ அதே மாதிரி IBBSல 1/10 லெஸ் மோராக இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. 11லேருந்து எவ்வளோ என்ன பண்ணணும், 1/10 அதிகம் பண்ணணும். ஸோ அதிகமான வேல்யூவை கம்மி பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா, கம்மி பண்ணும்போது ஆட் பண்ணணும். ஸோ 1/11 நம்ம கம்மி பண்ணணும். ஸோ அப்போ 1/11னா 30, 330ல் 1/11னா 30 இல்லையா, 110 இருந்திருக்கும் இல்லையா. ஸோ 110 நம்ம என்ன பண்ணணும், 110 கிடையாது 30 இல்லையா, 11ஆல் டிவைட் பண்ணால் 13. அப்போ 30 இதுலேருந்து கம்மி பண்ணால் IBBSோட 2011ல் IBBS எவ்வளோ வந்திருக்கும், 300 இருந்திருக்கும். ஸோ இப்போ இந்த ரெண்டோட சம் கேட்டிருக்காங்க. ஸோ 460 + 300 ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 716 கிடைக்கும். ஸோ த ஆன்சர் இஸ் 760 ஃபார் திஸ். 16.66% of 216. 16.66க்கு பதிலாக 1/6 into 216 plus 7.69% of fraction 1/13 into 234 is equal to x of 216 இருந்திருக்கும். ஸோ இதை கேன்சல் பண்ணால் 18 times, இதை கேன்சல் பண்ணால் 36 times. ஸோ ஆட் பண்ணால் 54 இல்லையா. 54 equal to x plus 200, x into 216. அப்போ x என்னவா இருந்திருக்குன்னா 1/4 இருந்திருக்கும். ஸோ the answer is 1/4 for this. 0.4 cube into 400 divided by 4000 of 0.4 ஸ்கொயர்னு இருக்கிறதுனால கம்ப்ளீட்டாக நம்ம என்ன பண்ணிக்கணும், கீழே கொண்டு வந்துக்கணும். சி இன்கேஸ் இங்கே மல்டிப்ளிகேஷன் இருந்திருந்தா, ஆஃப்க்கு பதிலாக மல்டிப்ளிகேஷன் இருந்திருந்தா இந்த 0.4 ஸ்கொயரை மேலேயே தான் வச்சுருக்கணும், 4000 மட்டும் தான் நம்ம டினாமினேட்டருக்கு கொண்டு வந்திருக்கணும். பட் ஆஃப் இருக்குது அப்படின்னா இது ஒரு ப்ராக்கெட்டில் இருக்க மாதிரி நமக்கு மீனிங். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும், இதை கீழே கொண்டு வந்துடும். ஸோ அதனால தான் 4 ஸ்கொயரும் கீழே கொண்டு பண்ணிட்டோம். அப்போ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இது 0.4 ஆயிரும் இல்லையா. இப்போ இது வந்து நமக்கு 10 times நமக்கு
400 by 4000 10 times இருக்கும். அப்போ 0.4 by 10 or else 4 by 100ன்னு நம்ம எழுதலாம். அப்போ 4 by 100 னா 1 by 25. So the answer is none of this for this question. 75% னா 3 by 4. 6.66 னா 1 by 15. 83.33 னா 5 by 6 into 7752. ஸோ 6ஐயும் இதையும் கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 1 2 9 2. ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 5 times 5 and 5 will get cancelled out. ஸோ 4ஐயும் இதையும் கேன்சல் பண்ணால் 3 2 3. அப்போ ஆன்சர் என்னது? 323 for this. Next question. 7396. Square root of 7396 என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா 84 இருந்திருக்கலாம் or 86 இருந்திருக்கலாம். ஸோ நம்ம எப்படி செக் பண்ணுவோம்? 85 நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ 2572. ஸோ அப்போ இது என்னவா இருந்திருக்கும்? 86 தான் இருந்திருக்க முடியுமா? ஸோ அப்போ 86. இது நமக்கு தெரியும் 52ன்னு நம்மளால ஈஸியாக சொல்ல முடியும். ஸோ 52 86 into 52 minus 37 square 1369 equal to x plus 48 square 2304 இருக்கும். ஸோ இப்போ 86 into 52 நம்ம மல்டிப்ளை பண்ணணும். 86 into 50 நம்ம ஈஸியாக சொல்லலாம். 86 into 50 என்னவா இருந்திருக்கும் நமக்கு அப்படின்னா 4300 இருந்திருக்கும். ப்ளஸ் 2 into 86 172 இருந்திருக்கும். அது தனியாக கூட நம்ம வச்சுக்கலாம். ஸோ மைனஸ் 1369 மைனஸ் 2304. ஸோ இதை சால்வ் பண்ணால் 799 கிடைக்கும். So the answer is 799 for this. 5 root 7 plus root 7 6 root 7 into 17 root 7 minus 102. அப்போ இதை 6 into 17 into 7 எழுதிக்கலாம் இல்லையா? minus 102. 6 into 7 42. 42 into 17. So 42 into 17 என்னவா இருந்திருக்கும்? minus 102. அதை நம்ம 42 into 17 42 into 10 420. 42 into 5 210. 2 into 42 84. ஸோ இப்போ இதை ஆட் பண்ணால் நமக்கு 714 இருந்திருக்கும். minus 102. So 744 minus 102 என்னன்னா 612. So the answer is 612 for this question. X, Y, Z enter into a partnership such that X invests 10% more than Y, who invests 10% less than Z. அப்போ Z 100 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா Y எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க? 80. அப்போ X is 10% மோர்னா 88 இல்லையா? And X invested for 15 months na 18 into 15. Y invested for 10 months na into 10. Z invested for 5 months less than X na aduvum 10 months adha irukum. So we can find the profit ratio illaya. So but 10 and 15 cancel panna 3 2 2 ஆயிடும். இதையெல்லாம் fourth table cancel பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்னா 22 20 25. So further இதை cancel பண்ணிருந்தோம் அப்படின்னா 33 is to 20 is to 25. So the answer is 33 is to 20 is to 25. So an answer இதுக்கு none of this is the answer for this. What is the profit or loss percentage? Profit or loss percentage வேணும்னா என்ன வேணும்? Profit or loss cost price வேணும். Marked price of an article is 20% more than the cost price of article. So அப்போ 100 வாங்கி 120க்கு மார்க் பண்ணி வச்சிருப்பீங்க, 120க்கு விற்றுக்க மாட்டீங்க. இந்த மார்க்ட் ப்ரைஸ் இஸ் 120. ஸோ நம்ம அங்கே என்ன பண்ண முடியாது? செல்லிங் ப்ரைஸ் 120னா தான் நம்மளால் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு சொல்ல முடியும். பட் இங்கே வந்து மார்க்டு ப்ரைஸ் தான் 120ங்கனால ஸ்டேட்மெண்ட் 1 வச்சு நம்மளால் ஆன்சர் பண்ண முடியாது.
Second statement is article is sold at a discount of 10% on the marked price and sold the article at rupees 18 சொல்லியிருக்காங்க, 118 சொல்லியிருக்காங்க. ஸோ 10% டிஸ்கவுண்ட்டில் விற்கிறாங்க அப்படின்னா 2 மட்டும் வச்சு சொல்ல முடியாது, ஏன்னா மார்க்டு ப்ரைஸ் என்னங்கிறதே நமக்கு தெரியாது. பட் இது ரெண்டையும் கம்பைன் பண்ணால் 100ங்கிற பொருளை 120க்கு மார்க் பண்ணியிருக்காரு. அண்ட் 10% டிஸ்கவுண்ட்னா 120ல் 10%னா 12 டிஸ்கவுண்ட் கொடுத்தா 108க்கு விற்றுருப்பார் இல்லையா? அப்போ என்னோட ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்வளோ? 8%. ஸோ டுகெதர் ரெண்டையும் கம்பைன் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ both the statements together are necessary to answer the question. So option A is the correct answer for this question. In a food festival, 28% of the females bought tea. 28% of the females bought tea. 32% of the females bought coffee. Remaining 120 females bought other than this. So அப்போ ரிமைனிங் எவ்வளோ இருப்பாங்கன்னா, இது ரெண்டே ஆட் பண்ணால் 60, ரிமைனிங் 40% of the female வந்து அதர். ஸோ அதான் 120ன்னு கொடுத்துட்டாங்க இல்லையா? ஸோ 40% of the female தான் 120ன்னு கொடுத்துட்டாங்க. வேறஸ் 45% of men என்ன பண்ணுறாங்க? டீ வாங்குறாங்க. அண்ட் டோட்டல் 300 men இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. எவ்வளோ men இருக்கிறதா சொல்லியிருக்காங்க? 300 men இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. How many persons in the food festival bought coffee? How many persons? உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இந்த 32% of ஃபீமேலில் காஃபி எவ்வளோன்னு கண்டுபிடிக்க முடியும். பட் மென்னில் காஃபி எவ்வளோன்னு கண்டுபிடிக்க முடியாது. பிகாஸ் டேட்டா இஸ் ஒன்லி கிவன் ஃபார் டீக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அப்போ காஃபி நம்மளால் என்ன பண்ண முடியாது? கால்குலேட் பண்ண முடியாது. ஸோ மென்னில் எவ்வளோ பேர் காஃபி வாங்கியிருப்பாங்க அப்படிங்கிறது நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ த ஆன்சர் இஸ் cannot be determined for this. Linda, Stella and John start from same place and travel in same direction at a speed of 40 km per hour, 50 km per hour, 80 km per hour. ஸோ லிண்டா அப்படிங்கிறவங்க 40 km per hour ட்ராவல் பண்ணுறாங்க. ஸ்டெல்லா அப்படிங்கிறவங்க 50 km per hour ட்ராவல் பண்ணுறாங்க. ஜான் அப்படிங்கிறவங்க 80 km per hour ட்ராவல் பண்ணுறாங்க. ஸ்டெல்லா ஸ்டார்ட்ஸ் 2 hours ஆஃப்டர் லிண்டா. ஸோ யார் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க? லிண்டா ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணி 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் தான் ஸ்டெல்லா ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ 2 மணி நேரத்தில் லிண்டா எவ்வளோ கிலோமீட்டர் போயிருப்பாங்க அப்படின்னா 80 km ட்ராவல் பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஸோ ஸ்டெல்லா ஸ்டார்ட் பண்ணும்போதே லிண்டா எவ்வளோ கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருப்பாங்க? 80 km ட்ராவல் பண்ணியிருப்பாங்க. இஃப் ஸ்டெல்லா and John overtake Linda at the same time. ஸோ ஒரே நேரத்தில் ஓவர்டேக் பண்ணுறாங்க அப்படின்னா என்ன மீனிங்? 3 பேரும் ஏதோ ஒரு பர்டிகுலர் கிலோமீட்டரில் ஒரே டைமில் மீட் பண்ணிக்கிறாங்கன்னு அர்த்தம் இல்லையா? ஸோ அப்போ ஏதோ ஒரு டைமில் அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க? 3 பேரும் ஒரு பர்டிகுலர் டைமில் மீட் பண்ணிக்கிறாங்க, ஓவர்டேக் பண்ணிக்கணும். ஆஃப்டர் ஹவு மெனி ஹார்ஸ் லிண்டா டிட் ஜான் ஸ்டார்ட்? ஸோ நமக்கு தெரியும் லிண்டா ஸ்டார்ட் பண்ணி ஸ்டெல்லா 2 மணி நேரம் கழித்து ஸ்டார்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. கொஸ்டின் என்ன? ஜான் எவ்வளோ நேரம் கழித்து ஸ்டார்ட் பண்ணால் 2 பேரும் ஒரே நேரத்தில் லிண்டாவை ஓவர்டேக் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஸோ அப்போது ஸ்டெல்லா லிண்டாவை கிராஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு நம்மளால் என்ன பண்ண முடியும்? கால்குலேட் பண்ண முடியும். ஸோ ஸ்டெல்லா ஸ்டார்ட் பண்ணும்போது லிண்டா எவ்வளோ கிலோமீட்டர் முன்னாடி இருக்காங்க? 80 கிலோமீட்டர் முன்னாடி இருக்காங்க. ஸோ அப்போது 80 கிலோமீட்டர்ஸ் முன்னாடி இருக்காங்கன்னா 80 டிவைடட் பை ரிலேட்டிவ் ஸ்பீட் ஆஃப் லிண்டா அண்ட் ஸ்டெல்லா. ரிலேட்டிவ் ஸ்பீட் ஆஃப் லிண்டா அண்ட் ஸ்டெல்லா எவ்வளோ? சேம் டிரெக்ஷனா 10. அப்போ 8 hours. என்ன மீனிங் அப்படின்னா, ஸ்டெல்லா ஸ்டார்ட் பண்ணி 8 hours கழித்து லிண்டாவை என்ன பண்ணுவாங்க? கிராஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ எல்லாரும் எவ்வளோ கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருப்பாங்க? அப்போ ஸ்டெல்லா வந்து எவ்வளோ கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 400 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா 8 × 50. ஸோ அப்போது ஸ்டெல்லா 400 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணியிருந்தால் லிண்டாவும் 400 கிலோமீட்டர்ஸ் தான் ட்ராவல் பண்ணியிருப்பாங்க. ஸோ லிண்டா 400 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னா 400/40 10 hours. ஸோ லிண்டா ஸ்டார்ட் பண்ணி 10 hours ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஸ்டெல்லா ஸ்டார்ட் பண்ணி 8 hours ட்ராவல் பண்ணியிருக்காங்க. லிண்டாவை கவர் பண்ணிட்டாங்க. ஜானும் 400 கிலோமீட்டர் தான் கவர் பண்ணியிருக்கணும். ஏன்னா நம்மளோட கான்செப்ட் என்ன? 3 பேரும் ஏதோ ஒரு பர்டிகுலர் கிலோமீட்டரில் மீட் பண்ணிக்கிறாங்க. அது எந்த கிலோமீட்டர் நம்ம என்ன பண்ணிட்டோம்? கண்டுபிடிச்சிட்டோம். 400 கிலோமீட்டரில் 3 பேரும் என்ன பண்ணிக்கிறாங்க? மீட் பண்ணிக்கிறாங்க. ஸோ 400 கிலோமீட்டர் போகிறக்கு ஸ்டெல்லாக்கு 8 hours தெரியும், லிண்டாக்கு 10 hours. ஜான்க்கு எவ்வளோ நேரம் ஆகும்? 80 km/h. 400/8
80 will give you 5 hours இல்லையா? ஸோ அப்போது லிண்டா 10 hours ட்ராவல் பண்ணியிருக்காங்க, ஜான் 5 hours ட்ராவல் பண்ணியிருக்காங்க. அப்போ லிண்டா ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ நேரம் கழிச்சு ஜான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க? 5 hours கழிச்சு. ஸோ த ஆன்சர் இஸ் 5 ஃபார் திஸ். இந்த கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். ஸோ புரியல அப்படின்னா இன்னொரு டைம் பாருங்கள், கண்டிப்பாக யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் இட். ஓகேவா? இட்ஸ் அ வெரி ஈஸி கொஸ்டின். கொஞ்சம் லாஜிக்கலாக யோசிச்சோம்னாலே நமக்கு போதும். The following pie chart shows the distribution of Malini's expenditure of a particular month. ஸோ அவங்களோட டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் க்ராசரிஸ்க்கு எவ்வளோ பர்சன்டேஜ் ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னா 20%, எஜுகேஷனுக்கு 15%, டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு 18%, லோன் இஎம்ஐக்கு 30%, தென் 12% சேவ் பண்ணுறாங்க. இஃப் மாலினிஸ் லோன் இஎம்ஐ இன் தட் மந்த் இஸ் rupees 1050, அப்போ 35ங்கிறது 1050னா how much money does he spend on savings in that month? அப்போ 12 எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 35ங்கிறதே 1050னா 12 இதை விட கம்மியான ஒரு வேல்யூவாக தான் இருக்கும். ஸோ none of this இதுக்கு ஆன்சர். Which of the following has the highest value? Total expenditure on groceries and education. ஸோ ரெண்டே ஆட் பண்ணால் 35%. Expenditure on loan EMI அதுவும் 35%. Total expenditure on groceries and savings, so 32%. Total expenditure on transportation and groceries அது 38%. ஸோ அப்போ அதுதான் highest value. ஸோ இப்போ ஆன்சர் என்னது இதுக்கு? D. Option D is the correct answer. The monthly expenditure on education is what percentage of Malini's monthly transportation? Education is what percentage of? Education ங்கிறது 15 by transportation ங்கிறது 18. அப்போ 5/6. ஸோ 5/6ஓட வேல்யூ எவ்வளோ? 83.33%. If Malini spends rupees 640 more on groceries than on savings. ஸோ அப்போ க்ராசரிஸ்க்கும் சேவிங்ஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் 640. அப்போது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் 8%. 8%ங்கிறது 640னா டோட்டல் இன்கம் கேட்டிருக்காங்க. டோட்டல் இன்கம் எவ்வளோ? 100%. ஸோ அப்போ 8ம் இதுவும் கேன்சல் பண்ணால் 80. அப்போ 80 into 100, 8000 is the answer for this. So the answer is 8000. If Malini's education in a particular month is 13,500. ஸோ எஜுகேஷனுக்காக மட்டும் 13,500னா 15%, ஏன்னா எஜுகேஷன் 15%. 15%ங்கிறது 13,500னா then amount of loan EMI cost is how much more than that? Then the amount of transportation. EMI cost is how much more than transportation. ஸோ இப்போ இந்த ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் லோன் இஎம்ஐக்கும் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ்? 17 இல்லையா? 15ங்கிறது 13,500னா 17 எவ்வளோ? ஸோ இதை கேன்சல் பண்ணால் 900. 9 into 17 எவ்வளோவா இருந்திருக்கும் அப்படின்னா 153. அப்போ 15300. That's it. ஸோ சொல்யூஷன் செக் பண்ணியிருப்பீங்க. அண்ட் ஹோப் நெக்ஸ்ட் டெஸ்ட்டில் எல்லோரும் இதை விட நல்லா பண்ணணும்னு நினைங்க. இஃப் யூ ஹாவ் எனி டவுட்ஸ், post your doubts in the comment section and subscribe our channel, share with your friends. This is our regular test series. நாங்கள் தினமும் ஒரு கொஸ்டின் அப்லோட் பண்ணுவோம். ஆர்ஆர்பி பிஓக்கு ஒரு கொஸ்டின், ஐபிபிஎஸ் பிஓ ப்ரிலிம்ஸ்க்கு ஒரு கொஸ்டின் ரெகுலராக அப்லோட் பண்ணுவோம். ரைட் நவ் we are providing only quants question. Sooner we will be providing reasoning also. Thank you.